மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் லால் சலாம் படம் ரிலீஸே ஆகாத நிலையில் ரஜினி ரசிகர்கள் ஏராளமான கட்டவுட்டுகளை வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். எவ்வளவு கட்டவுட்டுகள் அந்த பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் இதற்கு என்ன சொல்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகும் போது சென்னை இருக்கக்கூடிய மிக முக்கியமான திரையரங்குகள்ல கொண்டாட்டங்களுடைய அளவு அதிகரித்திருக்கும். அதுபோல சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கும் இது போன்ற பெரிய நடிகர்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் வெளியாகும் போது அந்தந்த ரசிகர்கள் பெரிய அளவிலான கட்டவுட்டுகள், பாலாபிஷேகம், மேலத்தாளங்கள் முழங்க அந்த படத்தை வரவேற்பார்கள். இந்த நிலையில நடிகர் விஷ்ணு விஷால், விக்ராந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படம் ஆல்பர்ட் திரையரங்கில் வெளியாகும் என்ற நினைத்து ரஜினி ரசிகர்கள் திரையரங்கு முழுவதுமே லால் சலாம் திரைப்படத்தினுடைய பேனர்களை வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் திரையரங்கம் சார்பில் இன்றைய தினம் அயலான் திரைப்படமும் இமெயில் என்கிற திரைப்படம் மட்டுமே திரையிடப்படுவதாகவும் லால் சலாம் திரைப்படம் வெளியிடப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இது தெரியாமல் ரஜினியுடைய ரசிகர்கள் லால் சலாம் திரைப்படம் வெளியிடப்படும் என்கிற அடிப்படையில திரையரங்கம் முழுவதுமே பெரிய பெரிய கட்டவுட்டுகளை வைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த கட்டவுட்டுகளை பார்த்து பொதுமக்கள் திரையரங்கத்திற்குள் வந்து லால் சலாம் திரைப்படம் தொடர்பாக விசாரிக்கும் போது திரைப்படம் ஓடவில்லை என திரையரங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்க வந்து டிக்கெட் எடுக்கும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்து திரும்பி செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. திரைப்படம் ஓடுகிறதா இல்லையா என்று தெரியாமலேயே ஆர்வ மிகுதியால் இந்த கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.